நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம் இல்லையா? ஆனா ஒரு தப்பு வெறும் தப்பா முடிய போகுதா இல்ல ஒரு பெரிய பாடமா மாறப்போகுதாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. வாங்க, ஒரு தப்ப எப்படி ஒரு தலை சிறந்த பாடமா மாத்தி பிரச்சனைகளை நிரந்தரமா சரி பண்றதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் ஒரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல டீம்லயோ ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்து நம்மள வெறுப்பேத்தும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தோணும். ஆனா நிச்சயமா ஒரு தீர்வு இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா உடனே நாம என்ன செய்றோம்? நம்மள பல பேர் டக்குன்னு கேக்குற கேள்வி, யார் இத பண்ணது? இதுக்கு பேரு தான் பழி விளையாட்டு. இதனால என்ன ஆகும்? பயம் வரும். எல்லாரும் தப்ப மறைக்க பாப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா எங்க தப்பு நடந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு வளர்ச்சி மனநிலை. இங்க நம்ம ஒருத்தர குறை சொல்லல, சிஸ்டம்ல என்ன கோளாறுன்னு பாக்குறோம். இதுதான் உண்மையான கத்துக்கிறதுக்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும். ஒரு பிரச்சனைய சரி செய்யணுமா? அப்போ நாம ஒரு சிஸ்டம் டாக்டர் மாதிரி யோசிக்கணும். மேலோட்டமா தெரியற அறிகுறிக்கு மருந்து கொடுக்காம அந்த நோயோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தோட இலையெல்லாம் பழுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இலைய தான் அறிகுறி. இலைய மட்டும் கிள்ளி போடுறது தற்காலிகமான தீர்வு. ஆனா அந்த மரத்தோட வேர்ல இருக்கிற நோய் தான் மூல காரணம். அதை சரி செஞ்சா மட்டும்தான் மரம் முழுசா குணமாகும். பிரச்சனைகளும் அப்படிதான். ஒரு நல்ல டாக்டர் நோயாளி கிட்ட என்ன கேட்பாங்க? அதே கேள்விகளை தான் நாமளும் நம்ம பிரச்சனை கிட்ட கேட்கணும். பிரச்சனைனா என்ன? அது ஏன் வந்திருக்கலாம்? இதனால யார் யாருக்கு பாதிப்பு? இது எவ்ளோ அவசரமானது? இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதி வைக்கிறது தான் முதல் படி, ரொம்ப முக்கியமான படியும் கூட. சரி, இப்போ பிரச்சனைய முழுசா புரிஞ்சுகிட்டாச்சு. அடுத்தென்ன? அதை சரி பண்றதுக்கான ஒரு முறையான செயல்திட்டத்துக்கு போக வேண்டியதுதான். இந்த மொத்த ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல மூல காரணத்தை கண்டுபிடிங்க. 2வது, அதை சரி செய்ய என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க. 3வது, அந்த பிளானை செயல்படுத்துங்க. கடைசியா 4வது, நம்ம போட்ட மருந்து வேலை செய்யுதான்னு செக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது வெறும் செய்ய வேண்டிய வேலைகளோட லிஸ்ட் மட்டும் இல்ல. இது ஒரு பொறுப்புணர்ச்சி மேப். ஒவ்வொரு வேலைக்கும் யாரு பொறுப்பு, எப்போ முடிக்கணும்னு தெளிவா இருக்கு. யாராவது பாத்துப்பாங்க என்ற பேச்சுக்கே இடமில்ல. யார் எதை எப்போ செய்யணும்னு தெளிவா இருந்தா குழப்பமே வராது, வேலையும் வேகமா நடக்கும். ஓகே, பிளானை செயல்படுத்தியாச்சு. பிரச்சனையும் தற்காலிகமா தீர்ந்துருச்சு. அப்போ வேலை முடிஞ்சதா? இல்லவே இல்ல. இது பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். உண்மையான வெற்றி எது தெரியுமா? இதே தப்பு திரும்ப நடக்காம பாத்துக்கிறது தான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க 2 வகையான நடவடிக்கைகள் இருக்கு. ஒன்னு உடனடி நடவடிக்கைகள், அடிப்பட்ட இடத்துல உடனே கட்டுப்போடுற மாதிரி. இன்னொன்னு நீண்டகால நடவடிக்கைகள். இது அந்த நோயையே மொத்தமா குணப்படுத்துறது. அதாவது சிஸ்டத்தையே மாத்தி அந்த பிரச்சனை திரும்ப வராம பண்றது. ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அதை ரகசியமா வச்சுக்கிட்டா யாருக்கு என்ன லாபம்? நாம என்ன செய்றோம், ஏன் செய்றோம்னு டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல, இது நம்பிக்கைய உருவாக்கும். எல்லாரையும் ஒரே இலக்க நோக்கி ஒன்னா பயணிக்க வைக்கும். உண்மையான மாற்றம்ங்கிறது நம்ம கம்பெனியோட டிஎன்ஏவே மாத்துற மாதிரி புதிய வழிமுறைகள், திருத்தப்பட்ட கொள்கைகள், மேம்பட்ட பயிற்சிகள்னு அடிப்படையிலேந்து மாத்தினா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. நாம கொடுத்த சிகிச்சை உண்மையிலேயே வேலை செஞ்சுதா, நோயாளி முழுசா குணமாயிட்டாரான்னு பார்க்க வேண்டாமா? அதுதான் இந்த இறுதி பரிசோதனை. நம்மளோட தீர்வு வேலை செய்யுதான்னு சும்மா நல்லா இருக்குன்னு சொல்றது பத்தாது. அத நம்பர்ஸ்ல அளவிடணும். இங்கேதான் KPI, அதாவது முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் உள்ள வருது. உதாரணத்துக்கு, தவறுகளோட எண்ணிக்கை 99.9% குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கும் சும்மா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வெற்றிங்கிறது ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அது ஒரு டேட்டா. இந்த மொத்த ப்ராசஸும் எப்போ தெரியுமா முடியுது? நாம கத்துக்கிட்ட பாடங்களை நம்ம தினசரி வேலைகள்ல ஒரு பகுதியா மாத்தி, இது மாதிரி பிரச்சனை திரும்ப வந்தா நமக்கு முன்னாடியே ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணும்போதுதான் எந்த சுழற்சி முழுமையடையுது. ஆக, இந்த முறையை நீங்க பின்பற்றினா நீங்க வெறும் பிரச்சனையை சரி பண்ற ஆளா மட்டும் இருக்க மாட்டீங்க. பிரச்சனைகள் வராம தடுக்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளரா மாறுவீங்க. இதுதான் உங்களுடைய புதிய சூப்பர் பவர். கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி இதுதான். இந்த ஒரு கேள்வி உங்க நிறுவனத்தோட பிரச்சனைகளை தீர்க்கிற திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.